சொல்லு. அட பாவி, ஊர்ல எவ்வளவு இடம் இருக்குது, அதை விட்டு வீட்டுக்கு கூட்டு போன்ற. என் வீட்டுக்கு போன வரை என் தம்பி போய் விழுகிறானே, அவன் வர ஏதாச்சும் பஞ்சு டைல கூட்டுருவான். என்ன பண்றேன்னு தெரியல. சரி கூட்டிட்டு போவான். கூட்டிட்டு போனா இவன் வாழ்வாள்னு கத்துவாளே. சரி இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆளை கூட்டிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு தான் அவங்களை போட்டுக்கிட்டு இருக்கோம். எங்க சொந்த வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். இவ்வளவு நாள் இவ்வளவு சீக்கிரட்டா தெரியாம லவ் பண்ணிட்டு இருந்தேன். இனி எங்க வீட்டுக்கு கூட்டு போய் இவளை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருந்தேன் எங்க அம்மா அப்பா பண்ணலாம். ஓகே ஓகே. ஐயோ இங்க ஒன்னு ஸ்பீட் பக் போட்டுது. ஐயம்மா ஐயம்மா அப்பா என்ன அடிடா சாமி. ஐயோ நம்மளுக்கே இந்த அடினா நம்ம சிலிக்கு என்ன ஆச்சு? அடியா சிலிக்க உயிரோட அடியா அடியா உனைய தாண்டியா? ஏதாச்சும் பேசுறீ உனைய தாண்டியா? ஐயோ செத்து போயிட்டாளா? ஐயோ என்ன பண்றது தெரியல. சரி இவ செத்துட்டா, நம்ம அடுத்த ஆளை போய் பார்ப்போம். சரி வாங்க. நீ இன்னும் சாவலியா? சரி ஓகே ரைட்டு. ஐயோ இவ வேற சரி செத்துட்டா ஹாப்பியா இருக்கலான்னு பார்த்தா வேற உயிரோடட்டாலே. சரி ஏறு வண்டியில ஏறு. சரி ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிலுக்கு கூப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டால்ட்ட அடிக்க வேண்டிதான். ஓகே எதனா வீட்டு வழியாக வண்டி ஏற்றுறேன் அப்படின்னு தானே கேட்பீங்க. நம்ம வீடு என்ன வேணா பண்ணுவேன் நான், என் இஷ்டம். ஐயோ என் தம்பி வேற இருக்கிறானே, அவனை வச்சுட்டு எப்படி சமாளிக்கிறது இல்லையா? ஐயோ அடே பப்ளு ஐயா அப்படிலாம் சொல்லாதடா. அவதான்டா இந்த வீட்டுக்கு மருமக, என் ஒய்ஃப்டா. டேய் அப்படிலாம் சொல்லக்கூடாது சரியா? அடியா ஜிலிக்கா அவன் சும்மா சொல்றான். அவன் குட்டி பையன். அதெல்லாம் பெரிய மேட்டரா எடுத்துக்கா தெரியும். ஒன்னே தாண்டி ஆடா பாவி போயிட்டா மக்களே, என்னை விட்டு போயிட்டா மக்களே. ஓகே ரைட்டு, இது மேலே ஜாலியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர்ல சுத்த வேண்டியதான். அப்போடா இவன் எப்ப ஒளிஞ்சு கட்டுவான்னு நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். முடிச்சு விட்டாங்க. ஓகே இப்போ நம்ம ஜாலியா ஊருக்கு என்னடா அது? ஆஹா இங்க பாருங்க மக்களே, ஊர் சுத்தலான்னு நான் சிட்டி அவுட்டர் சைடு வந்தேன். இங்க பார்த்தா மேஜிக் டோர் மாதிரி ஏதோ இருக்குது. இருங்க உள்ள போய் பார்க்கலாம். ஓகே உள்ள போயிட வேண்டியதா, என்ன இருக்குன்னு பாத்துருவோம். அடே எங்கடா வந்திருக்கிறேன் நானு? அடே யாரு வீடா இவ்வளவு பேசுவீங்க? அடா பாவி, நம்ம இந்தியன் பைக்ஸ் மாதிரி ஒரு சிட்டிக்கு இருக்கு மக்களே. இங்க அது நம்ம இந்தியன் பைக்ஸை காப்பி அடிச்ச மாதிரியா இருக்குது. அடே என்னடா இதெல்லாமே நம்ம இந்தியன் பைக்ஸ்ல இருக்க மாதிரியா இருக்குது. அடே என்னடா நடக்குதுங்க? ஒண்ணுமே புரியலடா அப்படின்னு தானே கேட்பீங்க. ஸோ வணக்க மக்களே. ஓகே கைஸ், ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம இந்தியன் பைக்ஸ் நிறைய பேர் காப்பி அடிச்சு நிறைய கேம்லாம் செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரி இந்தியன் பைக்ஸ் அது காப்பி பண்ண கேம், அப்புறம் ஒரிஜினல் கேம். ஸோ இது மூணுத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ டக்குனு இந்த வீடியோ ஒரு லைக் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின். ஸோ ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம கேமில் எப்படி ட்ரெயின் இருக்குது, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காப்பி அடித்த கேமில் எப்படி ட்ரெயின் இருக்குது, அடுத்தது வந்து ஒரிஜினல் ஜிடிஎஃப்ஐல எப்படி அந்த ட்ரெயினோட இதெல்லாம் இருக்குன்னு ஒன்றுன்னா கம்பேரிஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பைக்ஸில் ட்ரெயின் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்தியன் பைக்ஸில் ட்ரெயின் உங்களுக்கே தெரியும். ஸோ ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்து பயங்கரமாக இருக்கும். இப்போ இந்த ட்ரெயின் உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த ட்ரெயின் யாராலையும் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணவே முடியாது. அது இந்த பஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய டேங்கராக இருந்தாலும் சரி, லாரியாக இருந்தாலும் சரி, இப்படி அடிச்சு நொறுக்கி அப்பளம் மாதிரி தெரிச்சு விட்டு போகும் மக்களே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பைக்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாச்சு. அடுத்தது இந்தியன் பைக்ஸை காப்பி அடிச்ச ஒரு காப்பி கேம். ஸோ இந்த கேமில் பாருங்களேன், ட்ரெயின் நம்ம இந்தியன் பைக்ஸில் இருக்க மாதிரியே இருக்குது. பட் கலர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. வேறு எதுவும் அவ்வளோ மாற்றங்கள்லாம் கிடையாது. ஸோ இந்த ட்ரெயின் வந்து நம்ம நிறுத்த முடியுமா அப்படின்றத செக் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேங்கரை தான் போட்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ண முடியுது அந்த டேங்கர் மூலிமா அப்படின்ட்டு. சரி ஓகே ரைட்டு. இப்போ நம்ம அந்த டேங்கரை வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4, 5, 10, 20 மேலேயே நம்ம போட்டோம். இப்போ இந்த ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணி இப்போ நம்ம ஓட விடலாம் வாங்க. ஓகே ரைட்டு. அங்கே பாருங்க, வா வா வேற லெவல். இங்கே பாருங்க, வா ஷேட். இங்கே பாருங்க பயங்கரமாக இருக்குது. போடு வேற லெவல் தக்கடி தக்கடா. இப்போ பாருங்க இங்கே பாருங்க, இந்த ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பே ஆகலை. சரி அடுத்தது நம்ம ஒரிஜினல் ஜிடிஎஃப்5ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினை ஸ்டாப் பண்ண முடியுதான்னு பார்க்கலான்ட்டு பஸ்ஸை வச்சு ட்ரை பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ அப்பளம் மாதிரி நொறுக்கி விட்டு போயிட்டே இருக்கும் மக்களே. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பஸ்ஸை வெடிச்சு விட்டுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மோதிட்டு போகுது பாருங்களேன், வேற லெவலு. ஸோ அடுத்தது இதோட பயங்கரமான ஒன்று வைக்கலான்னு பார்த்தா ஒரு பெரிய ஏரோப்ளைனே வச்சு பார்த்தேன் ஸ்டாப் ஆகுது அப்படின்னு பார்த்தேன். ஸோ ஆக்சுவலாக ஸ்டாப் ஆகிற மாதிரி போனிச்சு. பட் 3 ஏரோப்ளைன் பெரிய பெரிய ஜெயிண்ட் ஜம்போ ஏரோப்ளைன் வச்சேன், வேலைக்கே ஆகலை. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா அப்புறம் மாதிரி நொறுக்கி விட்டு போயிட்டே இருக்கு மக்களே, செம்மையா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதோட கம்பேரிஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரெயின் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜம்பிங் கம்பேரிஷன் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கேமில் ஜம்ப் பண்ணால் உயரத்துலேருந்து ஜம்ப் பண்ணால் எப்படி இருக்குது, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காப்பி கேமில் ஜம்ப் பண்ணால் எப்படி இருக்குது அப்படின்றது ஒன்று இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயரமான பில்டிங் பேரலாம். ஸோ அதாவது ஒரு ஹைட்டான பில்டிங் பேரலாம். ஸோ இந்த பில்டிங்கில் இப்போ நம்ம ஜம்ப் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஓகே ரைட்டு, வட்டாமே ஜம்ப் பண்ணலாம் வாங்க. ஓ மை காடு, அப்பா சாமி என்னோட இது காப்பாத்துங்களா. அவ்வளோதான் மக்களே, மண்டையை போட்டான் ஃப்ராங்க்லின்னு. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருந்து ஜம்ப் பண்ணதுலேருந்து மண்டையை போட்டான். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காப்பி அடித்த கேமில் வந்து ஜம்ப் பண்ணி பார்க்கலாம்.
பார்க்கலாம் மேலே இருந்து. ஸோ வாங்க. ஸோ இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பைக்ஸ் மாதிரியே இருக்கும் மக்களே. பட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றங்கள்லாம் இருக்கும். ஸோ அது பாருங்கள், ஜெட் பேக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டி கூட பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது. ஸோ இது நம்ம காப்பி கேம் தான். ஸோ இப்போ வந்து நம்ம இதை நேரம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே உயரத்தில் போயிட்டு ஸோ அங்கேருந்து கீழே டமான்னு குதிக்க போகிறோம். சரி, ஓகே. ஸோ இப்போ வாங்க நம்ம போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து இப்போ நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பட் இந்த பில்டிங்கில் ஏறத்துக்குள்ள கஷ்டப்பட்டு, ஏன்னா இது இந்தியன் பைக்ஸோட பெரிய ஹைட்டான பில்டிங்கு. ஸோ வாங்க ஃப்ராங்க்லின் உயிரோட தப்பிப்பானான்னு பார்த்தா, அடேங்கப்பா இங்கே பாருங்கள், இன்னும் உயிரோட தான் இருக்கான். ஜஸ்ட் மிஸ்ட்டு ரெட் கலரில் லைஃப் வந்துருச்சு. பட் இருந்தாலும் உயிரோட தான் இருக்கான். பரவாயில்லையே, செம்ம போங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம GTA 5 வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டான பில்டிங்கில் போயிட்டு ஜம்ப் பண்ண போகிறோம். ஸோ நம்ம GTA 5 ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். ஸோ இந்தியன் பைக்ஸு இந்த காப்பி கேம்லாம் சும்மா. ஸோ GTA 5 பார்த்தீங்கன்னா பயங்கரமான பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்குது. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு பில்டிங்ஸ் தான் இப்போ நம்ம போக போகிறோம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் ராக்கெட் மாதிரி இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் தான் இப்போ நம்ம பறந்து போக போகிறோம். ஓகே, ரைட்டு. ஸோ நம்ம சின்ன வயசில் பேப்பர் ராக்கெட் செஞ்சு விடுவோம்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் இருக்குது மக்களே. சரி, இதை வச்சு நம்ம பறந்துட வேண்டியதான். ஸோ